கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களுடைய செய்தியில் இருக்கிறதானே சகோதர சகோதரிகளுக்காக இந்த சின்ன ஒரு ஒளிப்பதிவு உங்கள் மத்தியிலே அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2024 ஆண்டு நமக்கு மிக ஆசீர்வாதமாக கிருபையாக கடந்து சென்றது. இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த 2024 ஆண்டுக்கு நம்ம விடை கொடுக்க போகிறோம். காலசக்கரங்கள், தேவனுடைய காலசக்கரங்கள் சுண்டு கொண்டே வருகிறது. இந்த மகிமையின் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 2025 ஆண்டு புதிய வருஷத்தை நம்ம சந்திக்க போகிறோம். நம்முடைய கடைசி கால செய்தி உபதேசத்தின் அடிப்படையில் நமக்கு புதிய வருஷ கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நாட்களை விசேஷத்துக்கு கொள்கிறவன் பாக்கியவான் என்று வேறு சொல்கிறபடி அந்த நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கிறபடினாலே அதனால அது சில கூட்டங்கள், மீட்டிங் இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம், அனுசரிக்கிறோம். ஆகவே நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இல்லை. கிறிஸ்துமஸ் என்பது அது பிசாசின் ஆராதனை என்பது சொல்லியிருக்கிறார், பேகன் வர்ஷிப். இப்போ கடைசி கால செய்தி சபைகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னு சொன்னாக்க அது ஒரு தவறான சபை என்று நம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயம் புதிய வருஷ ஆராதனையும் கூட ஒரு பண்டிகை அல்ல. கர்த்தர் ஒரு வருஷம் முழுவதுமாக பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையில் ஒரு சுற்றி மறுபடியும் அடுத்த சுற்று வருகிறது அப்படிங்கிறதுக்காக கர்த்தரை இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு வருஷம் சூரியனை சுற்றி வந்திருக்குது, ஒரு ரவுண்டு அப்படியே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துச்சு. ரெண்டாவது சுற்று, அடுத்த சுற்று 2024 பிறகு 2025 ஆண்டுக்காக பூமி செல்கின்ற பொழுது கடந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே அந்த புதிய வருஷத்திலே நாம் சபை கூடுதல் வைத்துக்கொண்டு ராபோஜன ஆராதனை வைத்துக்கொண்டு அதனால தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோமே என்று அது ஒரு பண்டிகை அல்ல. அதே போல அந்த நாளிலே சபை விட்டு வெளியே செல்கிற ஜனங்களுக்கு நம்முடைய சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகள் அல்லது கேலண்டர்ஸ் அல்லது ஏதோ ஒரு விசேஷ காரியங்களை கொடுத்து அனுப்புவது வழக்கம். ஆகவே நம்முடைய கடைசி கால செய்தியில் சில சகோதரர்கள் கூட கேலண்டர்களெல்லாம் போடுறாங்க. தீர்க்கதரிசி செய்தியின் அடிப்படையில் சில காரியங்கள், சில நேரங்களில் அது தவறான காரியங்களாகவும் இருக்குது, தவறான உபதேசங்களாகவும் இருக்குது. ஏற்கனவே நான் அந்த யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறேன். கேலண்டர் போடுவது தப்பு என்று நான் சொல்ல, அந்த கேலண்டர் சரியாக அவங்க போடுறது கிடையாது அப்படிங்கிறதுக்காக. ஆகவே அந்த சில காரியங்களை சுட்டி காட்டியிருந்தேன். ஒவ்வொரு வருஷங்களையும் அவங்க மாற்றிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சொல்லுகிற அந்த குறைகளை அல்லது அந்த காரியங்களை பார்க்கும்போது அடுத்த வருஷம் அவங்க அதை சரி பண்ணிடுறாங்க. அதையும் நான் பார்த்துட்டு வரேன். ஆக நம்ம மத்தியிலே நாங்கள் ஒரு அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை கூடாரத்தின் சார்பாக கோயம்புத்தூர் இடிமுழக்க தொழில் செய்தி ஒழுங்கின் சார்பாக இந்த வருஷம் 2025 ஒரு கேலண்டர் இஷ்யூ பண்ணலான்ட்டு இருக்கணும். அந்த கேலண்டர் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சைஸ் 25க்கு 18 சைஸ், பெரிய சைஸ் தான். ஆர்ட் பேப்பரில் டிசைனிங். இதில் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு. மொத்தம் இதில் 7 சீட் இருக்குது. இந்த கேலண்டரில் 7 சீட் இருக்குது. அந்த 7 சீட்டில் முதலாம் முத்திரை ஜனவரி, 2ஆம் முத்திரை பிப்ரவரி, 3ஆவது முத்திரை மார்ச், அப்படியாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு முத்திரை விதமாக அந்த படங்கள், முத்திரை சம்பந்தப்பட்ட படங்களோடு கூட அதில் சில அந்த குறிப்பிட்ட வசனங்கள், சில சின்ன சின்ன விளக்கங்கள், பெரிய பிரசங்கத்தில் பண்ணிட முடியாது, சின்ன சின்ன டச்சப் பாயிண்ட் பாருங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதலாவது முத்திரை ஜனவரி மாதம். இங்கே தேதி இருக்கும். நம்ம யார் இதில் நம்ம தேதி பார்க்கறதுல இருந்தாலும் கேலண்டருக்காக வந்து தேதி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல முதலாவது முத்திரையில் வெள்ளை குதிரையிலே அந்தி கிறிஸ்து வருவதை குறித்தும், சிங்கமுக ஜீவன் அந்த காலத்துக்கு தூதன் பவுல், பரிசுத்த பவுல் அப்படியாக இப்படி போட்டிருக்கிறோம். நீங்கள் 2ஆவது முத்திரை எடுத்துட்டீங்கன்னாக்கா அதே மாதிரி தான். சிவப்பு குதிரை, 2ஆவது முத்திரை சிவப்பு குதிரை. 3ஆவது முத்திரை வந்து கருப்பு குதிரை, அந்தி கிறிஸ்து கருப்பு குதிரையில் வருது. 4ஆவது முத்திரையில் வந்து மகிழ நிற குதிரையில், மகிழ நிறமுள்ள குதிரையில் அந்தி கிறிஸ்து எப்படி சவாரி செய்கிறான், கழுகு ஜீவன் தீர்க்கதரிசி சொல்லி வருகின்றன. அந்த 7ஆம் சபை காலத்தில் அது எப்படி கிரியை செஞ்சது அப்படிங்கிறது சில இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5ஆவது சபையின் காலம் பலிப்பீடுக்கு கீழே உள்ள ஆத்துமாக்கள். அப்போ தீத்துராயனுடைய படையெடுப்பு, ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின், 2ஆம் உலகப் போரில் இந்த பிரச்சனை, தீத்துராயன் காலத்தில் கொலை செய்யப்பட்ட யூதர்கள் அவங்க என்னானாங்க, இந்த பலிபீடத்துக்கு எப்படி வந்தாங்க. அதே சமயத்தில் 20ஆம் நூற்றாண்டில் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரின் போது, 2ஆம் உலகப் போரின் போது விசேஷமாக யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஹிட்லரால் யூதர்கள் அந்த சர்வாதிகாரிகளால் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய ஆத்துமாக்கள் நியாயப்பிரமாணத்துக்காக மறித்த அந்த ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருக்குது. அவங்களுக்கு வெள்ளை எங்கி கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது 5ஆவது முத்திரையினுடைய சில காரியங்கள், வரைபடங்கள் மற்றும் சில ஃபுட்நோட்ஸ் கொடுத்துருக்குறோம்.
அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா 6வது முத்திரை. 6வது முத்திரை. இந்த 6வது முத்திரை வந்துட்டு உபத்திரவ காலத்தை குறிக்குது. அந்தி கிறிஸ்து சூரியன் கருப்பு கம்பியமான மாறுது, சந்திரத்தம் போல மாறுது. அந்த 666 ஜனங்கள் பீதி அடைகிறாங்க, மரண பயம், சில காரியங்கள் இன்ஸ் கொடுத்துருக்கோம், வசனங்கள் போட்டுக்கிறோம். அடுத்தாக 7வது. இது 7வது முத்திரை. 7வது முத்திரை வந்து ரகசிய வருகை, பகிரங்க வருகை, பலமுள்ள தூதன், அதுக்கு ஒரு ஒளிவு நடைபெறுகிறது. 7 முத்திரைகள் ஓப்பன் ஆகுது. தீர்க்கதரிசி செய்தி ஆரவாரம், பிரதமரி சத்தம், தேவ எக்காலும், அதே சமயத்தில் ரேப்சர் எப்பொழுது நடக்கும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஆக 7 முத்திரைகள் வரைபடங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு கேலண்டர். இது ஏதோ தேதி பார்க்குற கேலண்டர் நினச்சிக்காதீங்க. தேதி நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த வருஷம் முடிஞ்ச 2025 முடிஞ்ச உடனே அடுத்த டிசம்பரில் நீங்கள் இதை கட் பண்ணி இதை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வீட்டில் மாட்டிக்கலாம். அவை பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஏதோ வீடுகளில் ஒரு 10 நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம கடைசி கால செய்தி விசுவாசிகள் ஒரு வீடுகளில் அப்படி டீ சாப்பிட்டுலாம் பேசுவீங்க இல்லையா? அப்போ இந்த கேலண்டர் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா 1வது முத்திரை இப்படி, 2வது முத்திரை இப்படி ஒரு ஆய்வுக்காக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பைபிள் ஸ்டடி. சின்ன சபையாக இருக்கிறவங்க கூட இந்த கேலண்டர் மாட்டி வச்சுக்கிட்டு இதுதான் 1வது முத்திரை, இது வெள்ளை குதிரை, ஒரு வெள்ளை குதிரையை அவர் அந்தி கிறிஸ்து வருகிறான், அவன் கிரீடம் கொடுக்கப்படுச்சு, அங்கே வில்லு இருந்துச்சு ஆனால் அம்பு இல்லை பாருங்க, அதுதான் இந்த வரைபடம். அப்போ சிங்கமுகத்தின் காலம், சிங்கத்தின் ஆகிய தேவன் ஊற்றினாரு. அந்த முத்திரையின் காலத்தில் பவுல் தோன்றினாரு, அவர் சிங்கத்தின் வேகத்தோடு கூட ஊழியம் செஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு பைபிள் ஸ்டடியை ஊழியக்காரர்கள் கொண்டு போகலாம். ஆகவே இது வந்து மற்ற கேலண்டர் மாதிரி வருஷம் முடிஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போடுற மாதிரி இல்லாத வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மறிக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரே ஒரு காரியம், இதில் 7வது முத்திரை படிச்சதானே. இப்போ 6 முத்திரை வரைக்கும் ஆக்சுவலாக எல்லாருமே எல்லா ஊழியக்காரர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒத்துக்கக்கூடிய விஷயம். இந்த 7வது முத்திரையில் வந்து நம்ம 2வது வருகை, ரகசிய வருகை 1963 வந்துச்சு. வெள்ளமுள்ள தூதனா வார்த்தையாக வெளிப்படுச்சு. அதே மாதிரி பகிரங்க வருகை, இந்த காரியங்கள் 7வது முத்திரை வெளிப்படுத்தப்பட்டாச்சு. இடிமுழக்க ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. அப்படிங்கிற காரியத்தெல்லாம் கொண்டு போகும்போது ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த கேலண்டர் நாங்கள் நம்முடைய உபதேசத்தை நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த கடைசி பாகத்தை மட்டும் என்ன செய்யலாம், நீங்களே தயார் பண்ணி அதில் பின் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது 6 முத்திரையும் உங்களுக்கு கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது. ஜென்ரல் அது எல்லாருமே அதை நம்ம அதே வழியில் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதே வழியில் தான் நம்ம போகும். 7வது முத்திரைங்கும் போது சில கன்ஃபியூஷன், நம்ம சொல்லுகிற காரியங்கள் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்தியில் தான் சொல்கிறோம், தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காருன்னு தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் சில காரியங்கள் சில ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே அந்த ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே இந்த கேலண்டர் முழுவதுமாக உங்களுக்கு நாங்கள் எது பைசா வாங்காத இலவசம் தான். கர்த்தருடைய கிருபையில் உங்களுக்கு எத்தனை கேலண்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டி இது உங்களுக்கு எப்போ இஷ்யூ ஆகுதுன்னா பிரிண்டிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிடும். ஆகவே இந்த கேலண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் மத்தியில். உங்களுக்கு இந்த கேலண்டர் நான் கையில் காட்டிட்டு இருக்கிறது சின்ன கேலண்டர். உங்கள் கைக்கு வரும்போது பெரிய கேலண்டராக இருக்கும். 25க்கு 17 சைஸ், 18 சைஸ் பெரிய கேலண்டராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய முகவரிகளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைச்சிருவோம். உங்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் கேலண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்துடும். ஆகவே அந்த கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பதாக அதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த நாட்களில் அநேகருக்கு அந்த கேலண்டர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்பொழுது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு கேலண்டரும் கேட்கலாம், நீங்கள் 10 கேலண்டர் கேட்கலாம். 10 கேலண்டருக்கு மேலே 20 கேலண்டர் 25 கேலண்டர் வரும்னாக்க அதுக்குரிய கொரியர் சார்ஜை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டாங்க பண்ணிடுவோம். நீங்கள் கொரியர் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி 10 கேலண்டர் வரைக்கும் எங்களுடைய செலவில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அவை நீங்கள் இந்த கேலண்டர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. இது ஒரு செய்தியின் அடிப்படையிலான ஒரு கேலண்டர். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிர குதிரை, அதை நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் ஆர்டராக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு சார்ட்டே உங்களுக்கு வந்துடும். பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு சபையில் சின்ன சபையில் ஒரு 50 பேர் உள்ள சபையில் இதை காமிச்சு ஒரு ஸ்டடி எடுக்கணும். வீட்டு கூட்டங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அல்லது போதகர்கள் கையில் ஹேண்ட்பேக்கில் சுற்றி வச்சுட்டா கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது அந்த கேலண்டரை காமிச்சு நீங்கள் என்ன செய்யலாம். அது கேலண்டர் கிடையாது, பைபிள் ஸ்டடி சார்ட்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி பிரயோஜனமாக இருக்கும். ஸோ கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுடைய ஜெபத்தின் அடிப்படையில் இந்த சபையின் விசுவாசிகளுடைய சார்பில் இம்மட்டுமாய் அதை நாங்கள் பிரிண்ட் செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாபார நோக்கமெல்லாம் கிடையாது, இதெல்லாம் காசே கிடையாது. நீங்களாம் காசு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏவப்பட்டவர்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கறது நம்ம வேண்டாம்னு சொல்லுவாங்க. நம்முடைய லண்டன் மினிஸ்டர் செய்தி கேட்குறவங்க, கடைசி கால செய்தி கேட்குறவங்க எங்களுக்கு அந்த காணிக்கைகள் எல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏவப்பட்டால் காணிக்கைகள் அனுப்பலாம். கேலண்டருக்கு இல்லை, ஊழியத்துக்கு.
கேலண்டர் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ஒரு காரியம். எங்கள் ஊழியத்தில் ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், புதிய வருஷத்துக்கு அனுப்புகிறோம். அவங்களுடைய முகவரிகள் 1ஆம் தேதிக்கு முன்னதாக, இந்த வர ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னதாக டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே என்னுடைய நம்பருக்கு 2 நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் 2 நம்பருமே உங்களுக்கு வாட்ஸ்அப் கிடைக்கும். 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய முகவரியை, போஸ்டல் முகவரியை அனுப்பிச்சிட்டிங்கனாக்க நாங்கள் என்ன செஞ்சுருவோம், உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு வேறு யாருக்காவது தேவை இல்லை, அப்புறம் எங்கள் சபையில் 3 பேர் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இத்தனை கேலண்டர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அனுப்பிச்சி வைக்கணும். இல்லை பிரதர் அனுப்பிச்சி வைங்க, எங்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாது, நீங்களே அனுப்பிச்சி விட்டுங்க, ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், எங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை கேலண்டர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு கேலண்டர் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. 1ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும், கிறிஸ்மஸுக்கு கிடைக்காது. 1ஆம் தேதிக்கு எங்கள் சபைக்கே நாங்கள் கொடுக்க முடியாது. 1ஆம் தேதிக்கு மேலே தான் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கையில் கேலண்டர் கிடைச்சிடும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற அதாவது 25ஆவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு விசேஷத்தை கூட்டம் வைத்திருக்கிறோம். அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நாங்கள் பதிவு போட்டுட்டோம். வரக்கூடியவர்கள், தேனி மாவட்டத்தில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க விரும்பினா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you, brother and sister. Praise the Lord.